இன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் அது சம்பந்தமா தான் பேசவும் போறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில டாபிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்து நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரம் அப்படின்றது ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம்னா என்ன அப்படின்றதான் மிக தெரிஞ்சு போறோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்ல போறீங்கன்றது எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சுதந்திரம் சொல்றது என்ன? மக்கள் நிம்மதியாக வாழணும், அதுதான் சுதந்திரம். மக்கள் நிம்மதி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம். சுதந்திரமா இருக்கணும்னா இப்ப என்ன பண்ணலாம்? சுதந்திரம்னா இப்போதான் காசு காயில் இருந்தால் சுதந்திரம் வரும். சும்மாவே காசு கையில சுதந்திரம் தானே வரும். இது சுதந்திரமாக இருக்கும் தான் சொல்லணும். ஓகே, அவர் ரொம்ப அமைதியா பேசினாரு. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையே அந்த காலம் இந்த எனக்கு வந்து இப்போ பொறுது நாள் அது இப்படி இருக்கிறது சுதந்திரம் தான். பொறுது நாள் இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நம்ம இப்படி இருக்கிறது சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும்? இருந்த சுதந்திரம் என்ன? உங்களுக்கு பர்சனலா ஸ்கூல் படிக்கிற காலம் தான், ஸ்கூல் போகிற டைம் தான். அது நல்ல நல்லா சுதந்திரமா இருந்தோம். இப்ப இல்ல. இப்போ வெளியே போக்கல நீ கவலையாக தான் போகிறேன். எப்படா வீட்டுக்கு வரேன்னு லீவ் ஒன்று எடுக்கலாது. சரி, இப்ப சுதந்திரமா இருக்கணும்னா இப்படி இருந்தா சுதந்திரமா இருக்கலாம்னு என்ன சொல்லுவீங்க? நான் என்ன செய்ய நீ 30 நாள் வீட்டில் இருக்கணும் பிரதர். ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி கொண்டு இருக்கிறேன். ஆயிட்டா வேலைக்கு போவான். சோட்ட சுத்துறதுதான் சுதந்திரம். வேற என்ன அப்படி பண்ணா இருக்கணும். வேணாமே காசும் வேணாமே, பசங்க கூட சுத்தும் நட்பு மட்டும் போதுமே. எனக்கு இது இருந்தா சுதந்திரம் தான். தொழிலே தொழில்தான் சுதந்திரம். சரி, ஓகே. இது வந்து எப்படி வியாபாரம் பண்ணலாம்? போகுது வெற்றிகரமா. இப்ப இந்த 4 இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? 26, 27, 28, 30. சின்னது பெருசு வித்தியாசம், அளவு வித்தியாசமா? சரி, ஓகே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சுதந்திரம்னு சொன்னால் மக்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும். நாட்டில் எல்லாத்துக்கும் நல்ல சுதந்திரம் கிடைக்கணும், நல்லா வாழணும் அப்படின்றது என் எண்ணம். எல்லா மக்களும் நல்லா வாழணும். அரசாங்கம் பொறுத்தவரை புது அரசாங்கம் வந்திருக்கு. இந்த அரசாங்கத்தில் சாமா விலைகள் குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கணும். வருங்காலத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே நல்லாவே வாழ்றது, சந்தோஷமாக வாழணும். அதுதான் என் எண்ணம். பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். சுதந்திரம்னா நிம்மதியாக வாழணும், கடத்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும், யாருடையும் தொந்தரம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் சுதந்திர மனுஷன், நோய் இல்லாமல் இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்ச சுதந்திரமா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து உண்மையை சொல்கிறேன்டா, இப்போயும் சுதந்திரமாக தான் இருக்கிறோம். உண்மையை சொன்னால் யாருக்கும் கிடைச்சதில்லை. நாங்களும் எல்லா இடத்துக்கும் போவேலும் வரையிலும் நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போயும் சுதந்திரம் கிடைச்சது போல தான் இருக்குது. சாமான் விலைவாசி ஏறும் குறையும், அதை பற்றி கணக்கிறோம். நிம்மதியாக வாழணும் மனுஷன், அதுதான் இப்போ சுதந்திரமாக இருக்கிறோம். இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம்தான். இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும். பார்த்தீங்களா, நம்மளோட சுதந்திரத்தை வந்து வேற ஒன்று சாம விலை ஏறுது இறங்குதுக்காக மாற்றிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதே சுதந்திரம் தான். இப்போ நானும் சுதந்திரமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நிம்மதியாக இருக்கிறோம், இப்படி நிம்மதியாக இருக்கிறோம். இதுவும் சுதந்திரம் தான். எவ்வளோ பேருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கேன். என்னையை பொறுத்தவரை எனக்கு நான் நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கிறேன், அவ்வளோதான். பணம் இருந்தா பணம் தான் முக்கியமான ஒரு. அது இருந்தால் அப்படி சுதந்திரமாக வந்துடலாம். இது என்னத்துக்கு நம்ம மக்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. பணம் இருந்தால் தான் எந்த நாளும் சுதந்திரம். பணம் இருந்தால் 10 செய்யலாம். பணம் இருந்தால் தானே சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். பணம் இல்லாட்டி எப்படி சாப்பிட்றது? பணம் இருந்தால் தான் வாழலாம். இப்போ இதே கேள்வி பணக்காரவங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவன் சொல்லுவான் என்கிட்ட இல்லைம்பான். இருக்கவன் இன்னைக்கு உதவி செஞ்சுருக்கான், பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போடுறானா, இல்லாதவன் தான் போடுறான், ஒரு பரசு சோறு கொடுக்குறான். இன்னைக்கு இருக்கவன் கொடுக்க மாட்டானே ஒரு நாளும். மனசு இருக்கவனுக்கு இருக்கிறது இல்லை, இருக்கிறவனுக்கு மனசு இல்லை. என்ன செய்ய? நீ வாழ எப்படியாவது வாழத்தானே வேணும். இதுக்காக சாக இயலாது. என்ன பணம் இல்லைன்னு சாவ இயலாது. வாழ்ந்து தான் காட்டணும். வாழ்ந்தா தான் ஏழை மக்களோட கொடி பறக்கும்.
வாழ்ந்து காட்டுறோம் நாங்க. நாங்கள் எம்ஜிஆர் கட்சி. அட, நீங்களும் வாத்தியார் ஃபேனா? நானும் வாத்தியார் ஃபேன் தான். எம்ஜிஆர் அண்டையிலேருந்து இந்த வரை காட்டி ஒரு படம் விட்டுல எம்ஜிஆர் படம். நான் எனக்கு 76 வயசு ஆகுது இப்போ. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் படம் என்ன? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம்? ரொம்ப பிடிச்ச படம் முந்தி பார்த்தது நாளை நமது, நாடோடி, இதெல்லாம் மிச்சம் படம் பார்த்துருக்கேன் நான். இல்லாமல் சரியாட்டி போறேன்டா கொடுக்குறானா சொல்கிறாங்க. நான் அதுதான் போட்டிக்கிறேன். என்னோட எல்லாரும் எடுத்து அவர் சரி வாழட்டும். ஒரு நாடகமாக நடித்து எடுத்து ஒரு படமாக காட்டி ஏன்னா ஒரு கட்டத்தை போட்டு இப்படித்தான் கொழும்புல இப்படித்தான் அப்படி சொல்லி அப்படித்தான் நீ படம் எடுக்கிறது. எங்களுக்கு தெரியும் தானே, நாங்களும் எல்லா படமும் பார்த்தோம், ரஜினி படம். ஆனால் ஏமாற மாட்டோம், ஏமாத்தையும் முடியாது. நாங்களாம் ராணுவ பட அது லேடிஸே ராணுவ பட. மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம், தைரியம். சுதந்திரம் சொன்னால் நம்ம பற்றி தான். இனி காலம் போடுறது தான். காலம் ஆகிட்டு போயிடுச்சேன், 80 வயசாச்சு. இனி காலம் அவ்வளவுதான். என்ன சரி, ஓகே. அப்போ நீங்கள் இப்போ எங்கள் வயசு மாதிரி இருக்கிற டைமில் உங்களுக்கு எந்த சுதந்திரம் நினைக்கிறீங்க? சுதந்திரம் அந்த காலத்தில் இருந்த சுதந்திரம் எந்த கால சுதந்திரம் வேறு. அந்த கால சுதந்திரம் நல்லா இருந்தோம். இந்த காலத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் இருக்கும். பிரச்சனை குறையிலேயே. சரி, இந்த தலைமுறைக்கு சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னா ஏதாவது என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? என்னைக்கெல்லாம் சொல்ல பேரப்பிள்ளைலாம் கண்டு பார்த்து பேரப்பிள்ளைலாம் பார்த்து கொஞ்சம் விளையாண்டு இதுதான் எனக்கு சுதந்திரம். பேரப்பிள்ளைகளோட விளையாடுறது எங்களுக்கு சுதந்திரம். என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கடைசியாக நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சுதந்திரமாக இருந்திருக்கோன்றது அர்த்தம். அவருக்கு எனக்கு பேர பிள்ளைங்களோட நான் விளையாண்டுட்டு இருக்கிறது நிம்மதியாக இருக்கிற சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் பேர பிள்ளைங்களுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, உங்கள் மனசுக்கு நிறைவு தர்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கனால சுதந்திரம் தான் அப்படின்னு இருக்காரு. நல்ல விஷயம். சுதந்திரம்னா மக்கள் கையில் காசு இருக்கணும், தொழில் இருக்கணும், அதான் சொல்கிற சுதந்திரம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைத்த சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ 62 வயசு. நான் அப்படி எதுவும் எதிர்பார்க்கல. இது பிள்ளைங்க எதுவும் இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி அப்படியே அவங்க இருந்தால் சுதந்திரம். மக்கள் கையில் காசு இருக்கணும், தொழில் இருந்தால் தொழில் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வருமானம் எடுத்து சுதந்திரமாக இருக்கலாம். அடுத்த தலைமுறை கையில் வந்து வருமானம் இருந்தாலும் ஒரு சுதந்திரம் தான். இருந்தால் கட்டாயம் சுதந்திரம். என்னை பொறுத்தாலும் இந்த தலைமுறையில் வருமானம் இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆனால் அப்படி வாங்கலாம் கடவுளேன்ட்டு ஏதாவது வந்தால் சுதந்திரம் தான். அதான் சுதந்திரம். காசு இருந்தால் தொழில் இருந்தால் அதான் சுதந்திரம். சுதந்திரமாக வாழலாம் தானே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இந்த தலைமுறை கையில் வந்து நிறைய பேர் கையில் வந்து தொழில் இருக்கிறதுல அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், நமக்கு நிலையான ஒரு வருமானம், நிலையான ஒரு தொழில் இருந்தால் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்யலாம். ரொம்ப முக்கியம், நமக்கு தேவையான விஷயத்தையும் செய்யலான்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ சுதந்திரமாக என்ன அப்படின்றது கரெக்டாக இந்த தலைமுறை புரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதந்திரங்கிறது எங்களுக்கு நிரந்தரமாக தொழில் ஒன்றும். இன்றைக்கி தொழில் இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு இல்லை, அந்த மாதிரி தொழில் தான் இப்போ இருக்குது. காசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முந்தி மாதிரி இல்லை. அதுதான் எங்களோட வேற ஒன்று சொல்கிறதுக்கு. நாங்கள் சம்பாரித்து நாங்களே சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நன்றி. சுதந்திரம்னு சொன்னால் நீ எல்லாத்துக்கும் சுதந்திரமான ஒரு நாள் தான். எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, அந்த நாள் தான் வேலை எங்களுக்கு. வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் இருந்தாலே சுதந்திரம் தான். சுதந்திரம் தான். என்ன செய்ய, வீட்டில் வேலையை 30 நாளும். ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்லை, இத்தனை வருஷமா நான் தானே வேலை பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டேலாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்லை. நீயே பார்க்குறல்ல, டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன்.
ஒரு நாளாச்சும் அந்த தைல வாசனை இல்லாமல் தோணும். வீட்டில் இருக்கவங்க ஒரு நாள் வேலை செய்ய சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கலாமே நீங்கள்? செய்கிறாங்க இல்லையே, அதுதான் பெரிய காய்ச்சலாக இருக்குது. நாங்களே தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது போல இருக்கு. நன்றியா. சுதந்திரம் நல்லா சாப்பிட்டு குடிச்சு தின்னு குளிச்சு நல்லா ஜோக்காக இருக்கிறது தான் சுதந்திரம். நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்களா? நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்களா? என்ன சுதந்திரம்? நாடு சுதந்திரம்னு நம்மளும் சுதந்திரமாக தான் இருப்போம். பொருளான சாமானெல்லாம் விலை தானே குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சாமான் சுற்றில விலை தானே பற்றி குறைக்கிறேன்னு குறைக்கிறதுக்கு தான் நம்மளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவருக்கு தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். குறைப்பாருன்னு நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறோம். நம்பிக்கை அதடே எல்லாம். சுதந்திரம்னு சொன்னால் என்ன நினைக்கிறதுக்கு தனியாக இருக்கிறது தான் சுதந்திரம். இல்லாட்டி எப்படி இருந்தால் பிரச்சனை எல்லா இடமே பிரச்சனை தானே. தனியாக இருக்கும்போது போர் அடிக்காது, கஷ்டமாக இருக்காதா? இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க கூட போர் அடிக்காது. இன்னைக்கே தனியாக இருக்க நினச்சி கவலைப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படுறது தான் என்னது, அப்புறம் பழகி சரி பார்ப்போம், லைஃப்பை பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக இருக்கிறது நல்லா ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நானே அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் குறிப்பிட்ட வயசு பேருக்கு கஷ்டம்தான் போகல. அவர் தனியாக இருக்கிறது நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமாக இருக்குன்றதே சொல்கிறாரு. டேய், தனியாக இருக்கிறது எப்போவுமே ஜாலியான இல்லை, அதுவும் வயசாக கடியாக தான் இருக்கும். அது என்ன ஃப்ரீடமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறது. அதான் ஃப்ரீடம் சொன்னால் இப்படி இருந்தால் எனக்கு ஃப்ரீடம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி நீங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் இருந்தால் நான் ஃப்ரீடமாக இருப்பேன், இந்த மாதிரி இருந்தால் ஃப்ரீடமாக இருப்பேன், என்னத்தை சொல்லுவீங்க? ஃப்ரீடம்னா நல்ல லைஃப்பும், இப்போ நல்லா படிக்கிறதுக்கு படிப்பும், அந்த மாதிரி ஃப்ரீடமாக இருந்தால். சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா என்ன? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது வேறு. ஃபஸ்ட்டு ஒரு பைக் ஒன்று இருக்கணும், அப்புறம் படித்து ஒரு நல்ல ஜாப் ஒன்று இருக்கணும். அப்படி சூப்பர். ரெண்டு பேருமே படிப்பை பற்றி விஷயத்த சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு வந்து சும்மா இந்த ஃபன் மட்டும்தான் மெயின் அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டு பேருமே சுதந்திரம்னு சொன்னோட வந்து படிப்புன்ற விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லும் போதே பார்த்தீங்களா டைமிங்கில் போகிறாங்க. இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து ஒரு மாதிரி சீரியஸாகவும் போச்சு, ஒரு சில இடங்கள் காமெடியாகவும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கரெக்டாக இருந்தாலே வந்து அது நமக்கான சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தியாவசிய தேவைகள் வந்து எப்பயுமே வந்து மற்றவங்க தான் நிறைவேற்றணும் அப்படின்றது கிடையாது. நமக்கான அத்தியாவசிய தேவைகள், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட தேவைகளை வந்து நாமளுமே நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நிகழ்ச்சி வந்து நல்லா இருந்துச்சுன்றதை தாண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம மக்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கேமராமேன் சல்மானுடன் அன்றும் இன்றும் நான் உங்கள் திவாகர். டாடா, பாய்.